அமேசான் பிரைம்ல இப்போ 2025ல ஒரு படம் ஒண்ணு வந்துருச்சு. இன்னொரு படம்னா தி பிக்கப் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இதுல என்ன ஒரு கதைன்னா, நம்ம வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து பழமையார்ந்த பொருள்கள்லாம் எடுத்துட்டு போற மாரி காமிச்சிருப்பானுங்க. அந்த பொருள் எடுத்துக்கிட்டு போகும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு 3 பேர் வந்துறானுங்க கார்ல தொரத்திக்கிட்டு. இத பார்த்தா நம்ம ஹீரோ 2 பேர் இருக்கானுங்க. 2 பேருமே எப்படி சொல்றது? கொள்ளையடிக்கிறாங்க நெனச்சுட்டு, அந்த கார்ல இருக்க பணத்த எல்லாத்தையும் கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க. அந்த கார்ல வந்து பணம் இருக்காது. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்த கொள்ளையடிக்கிற சம்பவத்துல ஒரு பெண் வந்து சம்மந்தப்பட்டிருப்பா. அந்த பெண்ணு வந்து இது எப்படி சொல்றது? இதுலேருந்து பணம் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்கும்போது, நாங்க எப்படி பழமையான பொருட்கள் தான் ஏத்திட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோல வந்து சொல்றாங்க. சொல்லும்போது, அந்த டைம் பார்த்தா நம்ம எப்படி சொல்றது? நம்ம 2 பேரும் நம்ம 2 ஹீரோவையும் நம்ம அந்த பெண்ண வந்து ஒரு கைதியாக்கி, இதுல இப்படி ஒரு இடத்துல போய் பணம் ஒரு 60,000,000 பணம் பணம் ஒண்ணு இருக்கு. அத போய் நம்ம கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு கட்டையில இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு? இதுதான் படத்தோட முழு கதையா இருந்துச்சு. நம்ம இதுல மெயினா சொல்றது ஹீரோட சேர்ந்த ஓட்டவாய் ஒருத்தன் வருவான். ஓட்டவாய்னா எப்படி சொல்றது? தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். அது மண்டைக்கு மூளைக்கு சம்மந்தமே இல்லாம பேசிக்கிட்டே தான் இருப்பான். இத பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பக்கம் செம காமெடியாவும் இருக்கு. அவங்க 2 பேரும் பிராண்டிங்கும் சூப்பரா இருக்கு நம்ம படம் பார்க்கும்போது. நீட்டா ஒரு 2 பேர் காம்பினேஷனும் நீட்டா கொண்டு போயிருப்பானுங்க. ஏன்னா, அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல சிரிப்பா இருக்குமோ, அந்தந்த இடத்துல நமக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் சிரிப்பு இருக்கும். ஏன்னா, படத்தோட மெயினான இதே அந்த எப்படி சொல்றது? நம்ம எடி மார்பி அவர்தான் ஹீரோவா இருப்பாப்புல. மெயினா நம்ம எடி மார்பியோட டிரைவர் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அந்த படத்தோட அவனால இந்த ஒரு கொள்ளையடிக்க சம்பவமே நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா, அவ கூட இருக்கிற நம்ம பெண்ணு வந்து கொள்ளையடிக்க வந்த பெண்ணு வந்து அவன எப்படி எப்படிலாம் பாடுபடுத்துறா, இப்படிலாம் பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் பார்க்க சிரிப்பாவும் இருக்கு. படம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்துல படத்த எடுத்து வச்சிருக்கானுங்க. 1 1/2 மணி நேரத்துக்கு என்ன இருக்குன்னா, பழைய கதை தான். நம்ம வழக்கப்பட்ட ஒரு கதைய எடுத்து வச்சிருப்பானுங்க. நீங்க ஏதோ வண்டியில போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த வண்டியில பணம் இருக்காது. அப்போ அதுக்கப்புறம் வேற ஒரு பிளான போட்டு அந்த பணத்த கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ வந்து பிணைய கைதியா நம்ம வச்சுக்கிட்டு அந்த பெண் வந்து போய் கொள்ளையடிக்கிறா. இதுதான் கான்செப்ட்டா அந்த படத்துல முழுக்கா போட்டு வச்சிருக்கானுங்க. ஓரளவுக்கு பார்க்கலாங்க. வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. இதுல ஒரு கேமியோ ரோல் ஒண்ணு வரும். அந்த கேமியோ ரோல் அது வேற லெவல்ல இருக்கும். நம்ம அதுல ரஜினி வீரர் ஒருத்தர் நடிச்சிருப்பாப்புல. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். மத்தபடி எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல கைஸ். வேற தமிழ் டப்பிங்கும் சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஏதோ டிஃப்ரெண்டான தமிழ் டப்பிங்ல நம்ம எப்படி சகஜமா பேசுற மாரி இந்த டப்பிங்லாம் சூப்பரா போட்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க. வேற சொல்ற அளவுக்கு இந்த படத்துல எதுவுமே கிடையாது. எல்லாம் பழக்கப்பட்ட சீனா தான் இருக்கு. அதனால நீ படத்த ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு.